ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. நம்ம இந்த கிளாஸில் பாக்ஸ் ப்ளீட்டட் சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கலாம். ஓகே, பாக்ஸ் ப்ளீட்டட் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். 3 மீட்டர் எடுத்திருக்கேன். என்னோடய வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 to அதை விடையும் வெயிட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 4 மீட்டர் வரையும் எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட் நெக்கு 5.5 எடுத்திருக்கேன், பேக் நெக் 5.5 எடுத்திருக்கேன், ஆம்கோல் 6 இன்ச்சு எடுத்திருக்கேன், ஷோல்டர் நான் 3.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பு தனியாக பாட்டம் தனியாக ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ டாப்புடைய ஹைட்டு நான் 13.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். செஸ்ட்டு நான் 37 இன்ச்சு எடுத்திருக்கேன். பாட்டம் ஹைட்டு நம்ம ஸ்கட் போர்ஷன் இருக்குல்ல அதோடைய ஹைட் நான் 30 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் பாட்டமுடைய விட்டு நம்ம அந்த ஸ்கட் போர்ஷனுடைய அகலம் என்ன அப்படின்னு இப்போ நமக்கு தெரியாது. ஸோ நான் 3/4 ஸ்லீவ் தான் தைச்சிக்க போகிறேன். அதனால் ஹைட்டு நான் 16 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் உடைய அகலம் 18 இன்ச்சு வரும். நான் இதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணி 9ன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் உடைய ரவுண்ட் இருக்குல்ல கீழ் சுற்றளவு அது வந்து 9.5 இன்ச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கேல்குலேஷன் பார்த்துடலாம். டாப்புடைய ஹைட்டு 13.5 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக, ரெண்டாவது உள்ள 1/2 இன்ச் வந்து டாப் போர்ஷனையும் நம்ம பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ டோட்டலாக நமக்கு 14.5 இன்ச்சு. அப்புறம் செஸ்ட்டு நான் 37 இன்ச் எடுத்திருந்தேன். ஸோ இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ எனக்கு 9.25 இன்ச்சு ப்ளஸ் அது கூட ஒரு 1 இன்ச் தையலுக்கு லூஸ்க்கு எல்லாம் சேர்த்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 10.25 இன்ச்சு. பாட்டம் ஹைட்டு நான் 30 இன்ச் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணுறதுக்காக, ரெண்டாவது உள்ள 1/2 இன்ச் வந்து நம்ம பாட்டம் போர்ஷனில் கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக. ஸோ எனக்கு டோட்டலாக 31 இன்ச்சு. ஸ்லீவுடைய ஹைட்டு 16 கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து ஆம்கோல் பகுதியோட நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்காக, ரெண்டாவது ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லீவுடைய கீழ்ப்பக்கம் இருக்குல்ல அதை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக. ஸோ 17 இன்ச்சு. ஸ்லீவுடைய அகலம் 9 இன்ச் கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு 10 இன்ச்சு. அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்து எனக்கு 9.5. இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு 4.75. இது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 0.75 அப்படின்னா முக்கால் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு 5.25 இன்ச்சு. 0.75 அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். நோட்டில் நம்ம நோட் பண்ணியிருந்தோம், பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா பார்த்துக்கோங்க. நான் கொடுக்குற எல்லா நோட்ஸையும் தயவு செஞ்சு நீங்கள் எழுதி வைங்க, ஓகேங்களா? எழுதி வச்சாதான் நமக்கு எல்லாமே மனசில் நிற்கும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ப்ளீட்டுடைய ஃபார்மில் பார்த்துடலாம். நம்ம அப்போ சொன்னோம்ல ஸ்கட் போர்ஷனுடைய அகலம் நமக்கு என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டான அளவு தெரிஞ்சிடும். ப்ளீட் வித்து இன்ட்டு நம்பர் ஆஃப் ப்ளீட்டு இன்ட்டு 3 + 2. இந்த 2 வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக நம்ம 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ப்ளீட்ஸுடைய அகலம் நான் 2 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கிறேன். செஸ்ட்டு எனக்கு 10.25 இன்ச்சு. இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்து கழிச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு நம்ம செஸ்ட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் வந்து போட்டிருப்போம். ஸோ இதில் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு கழிஞ்சிரும். அப்புறமா டாட் பிடிக்கிறதுக்காக இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 1 இன்ச் வந்து நமக்கு கழிஞ்சிரும். அதனால தான் 10.25 1/2 இன்ச்சு மைனஸ் 1 இன்ச் நம்ம கழிக்கிறோம். ஸோ எனக்கு 8.25 இன்ச்சு கிடச்சிருக்கு. இது நான் 4 கிளாத்தை ஃபோல்ட் பண்ணும்போது தான் எனக்கு 8.25 இன்ச்சு கிடச்சிருக்கு. அப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நம்ம தனியாக எடுத்துக்கணும். அப்போது எனக்கு ஃப்ரண்ட் சைடு கிடைக்கணும் அப்படின்னா அதே 8.25 கூட கூட்டிக்கலாம். ஸோ எனக்கு 17.5 இன்ச்சு கிடைக்குது. 17.5 இன்ச்சை நம்ம வந்து 1/2 இன்ச்சை ஸோ ஒரு 1/2 இன்ச்சாக கூட்டிக்கோங்க. 18 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட் சைடு 18 இன்ச்சு, பேக் சைடு 18 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 18ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் எத்தனை 2 இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம 2 இன்ச்சு தான் அகலம் வர்ற மாதிரி ப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த 18ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, 18ல் 9 2 இருக்குது அப்படி தானே? ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் 9 கிடைக்குது. இந்த 9 அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு தப்பாக வரும். ஃபார்முலா படி இந்த 9ல் இருந்து நம்ம 1 இன்ச் வந்து கழிச்சுக்கணும். ஓகே, அப்போது நமக்கு 8 கிடைக்குது. எத்தனை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ்? அப்போது நமக்கு 8 நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, பாட்டமுடைய அகலம் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு எல்லா நம்பரும் கிடச்சிருச்சு. ப்ளீட்டுடைய அகலம் நம்ம 2 இன்ச் வைக்க போகிறோம். இன்ட்டு நம்பர் ஆஃப் ப்ளீட்டு நமக்கு 8 இன்ட்டு 3. இந்த 3 வந்து காமன் ப்ளஸ் 2. இந்த 2 வந்து நமக்கு சைடு ஸ்டிச்சிங்காக. ஓகே, சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேப் வேணும்ல, ஸோ அதுக்காக இந்த 2 இன்ச்சு. அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? டோட்டலாக 50 இன்ச்சு. நம்ம ப்ளீட்டுடைய அகலம் 2 இன்ச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா துணியில் ஒரு இன்ச்சாக மார்க் பண்ணி நம்ம ப்ளீட் வந்து எடுக்கணும். ஓகே,
ப்ளீட்டுடைய அகலம் நம்ம 4 இன்ச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா துணியில் 2 இன்ச்சாக மார்க் பண்ணி நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும். இது மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் தயவு செஞ்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட்டிங் இமேஜ் பற்றி நம்ம எல்லா கிளாஸ்லேயுமே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்லேயும் கட்டிங் இமேஜ் பற்றி சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ ஏன்னா நான் சொல்லி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அதுக்காக நான் இதில் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் நோட்டில் கட்டிங் இமேஜ் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தையலில் இன்னுமே இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம ரொம்பவே அழகாக தைப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் வந்து பண்ண சொல்கிறேன். நம்ம லைனிங் வச்சு தான் தைச்சிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் தான் கட் பண்ணிக்கணும். நான் கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணி நீளம் 14.5 இன்ச் வர மாதிரியும் அகலம் 10.25 இன்ச் வர மாதிரியும் கிளாத் எடுத்துக்கிட்டேன். மேல் பக்கம் ஒரு ஃபோல்டு இருக்க மாதிரியும் நம்மளை பார்த்து 2 ஃபோல்டு இருக்க மாதிரியும் ஆப்போசிட் சைடு இதை மாதிரி 4 துணி இருக்க மாதிரி கிளாத்தை போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டேன். ஷோல்டருக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. ஷோல்டருக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டிருந்தோம்ல, இதில் நம்ம கழுத்துடைய அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இனி 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக கழுத்துடைய இறக்கம் 5.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இனி கழுத்துடைய அகலம் மார்க் பண்ணியிருந்தோம்ல 2.5 இன்ச், அந்த இடத்துல இருந்து 3.25 இன்ச்சு நம்ம ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த இடத்துல இருந்து ஆம்கோல் 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இனி இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணி மேலேருந்து கீழே அப்படியே ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இனி இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த லைன்லேயே மார்க் பண்ணிக்கிறேன். லைன்லேயே மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இனி ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிக்கிறேன். இனி இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கிறேன். அப்புறமா ஆம்கோல் பகுதியிலையும் 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், 1 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. 1 இன்ச்சில் ஃப்ரண்ட் நெக்குக்கு, 1.5 இன்ச்சில் பேக் நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குளிச்சு வரைஞ்சி விட்டுக்கிறேன். இனி டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்க போகிறேன். பேக் நெக்குக்கு கீழேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். பேக் நெக்குக்கு மார்க் பண்ணும்போது ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணும்போது ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டாட் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு பார்க்கும்போது நல்லா நீட்டாக வரும். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக்குக்கு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க்கிங், இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் மார்க்கிங் கொடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இனி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம கொஞ்சம் குளிச்சு வந்து வரைஞ்சி விட்டுருந்தோம் ஆம்கோல் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேக் சைடு கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் நம்ம குளிச்சு வரைஞ்சி விட்டுருந்தோம்ல, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, நான் கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் துணியை நல்ல துணியுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சு பேர்ல் ஸ்பின் குத்திக்கிட்டு சைடு சுற்றி அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மறந்து கூட நெக் சைடு வந்து கட் பண்ணாதீங்க. கழுத்து பகுதி இருக்குல்ல, நெக் பகுதி மட்டும் கட் பண்ணாமல் மீதி பேலன்ஸ் இருக்க எல்லா சைடும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3/4 ஸ்லீவ் தான் கட் பண்ணி தைச்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சைடு டபுள் ஃபோல்டு இருக்கணும். இதை மாதிரி தான் ஸ்லீவுக்கு கிளாத்தை கட் பண்ணி போடணும். அப்படியே நீங்கள் 4 மடித்து போடாதீங்க, இந்த மாதிரி தான் மடித்து போடணும். ஓகே, பாருங்கள், இந்த சைடு பார்க்கும்போது நமக்கு ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கிளாத் இருக்கும், அப்புறம் சென்டரில் ஒரு டபுள் கிளாத் இருக்கும், அப்புறம் ஒரு சிங்கிள் கிளாத் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டிங்க அப்படின்னா தான் ஸ்லீவுக்கு உங்களுக்கு கட் பண்ணும்போது கிளாத்து கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மடித்து போடணும். இந்த இடத்துல கிளாத்து முன்னிலும் பின்னலுமா இருக்குது. ஸோ இதை நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனில் இருந்து ஹைட்டு நான் 17 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இனி இதில் இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 17 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதிலேருந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 17 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதில் டேப்பை வச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அதில் இந்த மாதிரி கிராஸாக டேப்பை வச்சு 9 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போ 9 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு 1 இன்ச்
இதே லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 9 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த மார்க்கிங்லேருந்து 17 இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது இந்த லைனுடைய சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ் கர்வ் லைன் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இனி 4.25 இன்ச்லேயும் 5.25 இன்ச்லேயும் ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்லீவ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் இந்த இடத்துல நம்ம லைட்டாக குளிச்சு வந்து கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் கட் பண்ணும்போது கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். எப்படின்னா கெட்ட பக்கத்துக்கு மேலே கெட்ட பக்கம் இருக்க மாதிரி கரெக்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் குளிச்சு ஒரு 1/2 இன்ச் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ மார்க்கிங் சாக் வச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி நாச்சஸ் கொடுத்துக்கிறேன். இனி பாட்டம் பகுதிக்கு தேவையான துணியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீளம் 31 இன்ச் வர மாதிரியும் ஃபார்முலா பொடி அகலம் 50 இன்ச் வர மாதிரியும் கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளீட்டுடைய அகலம் நான் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ 1 இன்ச்சாக இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, நான் இப்போ ப்ளீட்ஸ் எடுத்துக்க போகிறேன். 1 இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன்ல, இதில் ஃபஸ்ட்டு இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்காக. இப்போது 3வது இன்ச்சில் இருந்து கிளாத்தை 1வது இன்ச்சுக்கு எடுத்து கொண்டு போகணும். ஓகே, 3வது இன்ச்சிலேருந்து ஃபஸ்ட்டு 1வது இன்ச்சுக்கு கிளாத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு பேர்ல் ஸ்பின் குத்திக்கோங்க. குத்திட்டு லைட்டாக அயன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மடிப்பு நல்லா நேராக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இனி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு போகணும். அதாவது 5வது இன்ச்சில் இருந்துட்டு 7வது இன்ச்சுக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல பேர்ல் ஸ்பின் குத்திக்கோங்க. இப்போது இதுதான் நமக்கு ஒரு பாக்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்த நல்லா அயன் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு பாக்ஸ் ப்ளீட் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர்ல் ஸ்பின் குத்துற மாதிரி வரும். இதோடைய அகலம் தான் நமக்கு 2 இன்ச்சு. இந்த பாக்ஸுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிளாத் இருக்கும், நல்லா ஒட்டி வந்திருக்கணும். ஓகே, அடுத்த பாக்ஸ் ப்ளீட் எடுத்துக்கலாம். இப்போது 1 இன்ச்சு விட்டுருங்க. 9வது இன்ச்சில் இருந்துட்டு 7வது இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஓகே, 9வது இன்ச்சில் இருந்துட்டு 7வது இன்ச்சுக்கு மடித்து விட்டுக்கோங்க. இதில் பேர்ல் ஸ்பின் குத்திக்கோங்க. இனி லெஃப்ட்டில் இருந்து ரைட் சைடு நம்ம மடிக்கணும். 11வது இன்ச்சிலேருந்து 13வது இன்ச்சுக்கு மடிக்கணும். மடிச்சுட்டு பேர்ல் ஸ்பின் குத்திக்கோங்க. இதே மாதிரி தான் நமக்கு 8 பாக்ஸ் ப்ளீட் எடுக்கணும். ஒரு மடிப்பும் எடுக்கும்போது நீங்கள் நல்லா அயன் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். திருப்பி ஒரு டைம் சொல்லித்தரேன். நம்ம கிளாத்தில் 1 இன்ச்சாக மார்க் பண்ணியிருப்போம். நான் ஒரு பாக்ஸுக்கு மட்டும் நான் இதில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பாக்ஸுக்கு நமக்கு கரெக்டாக 7 இன்ச்சு வரும். ஃபஸ்ட்டு இன்ச்சு வந்து நமக்கு சைடு ஸ்டிச்சிங்க்கு. ஓகேயா, இப்போது நம்ம 2வது இன்ச்சை விட்டுட்டு 3வது இன்ச்சில் இருந்து 1வது இன்ச்சுக்கு கொண்டு போவோம். ஓகேயா, 1வது இன்ச்சுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் நம்ம சைடு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3வது இன்ச்சிலேருந்து 1வது இன்ச்சுக்கு, அதாவது ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு போவோம். ஓகே, 3வது இன்ச்சிலேருந்து 1வது இன்ச்சுக்கு கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு வந்தோம். இனி நம்ம லெஃப்ட்டில் இருந்து ரைட் கொண்டு போகணும். அதாவது 5வது இன்ச்சிலேருந்து 7வது இன்ச்சு கொண்டு போகணும். இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம இப்படியும் பாக்ஸ் ப்ளீட் எடுக்கலாம். 2ல் இருந்து 4 கொண்டு போகணும், 6ல் இருந்து 4 கொண்டு வரணும். இந்த மாதிரியும் நம்ம எடுக்கலாம். ஓகே, நான் இதே மெத்தடில் ஃபுல்லாக பாக்ஸ் ப்ளீட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இந்த பாட்டம் பகுதிக்கு தேவையான லைனிங் கிளாத்து கட் பண்ணிக்க போகிறோம். பாட்டமுடைய ஹைட்டு நான் 31 இன்ச் எடுத்திருந்தேன். ஸோ லைனிங் வந்து ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு 30 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம சைடு பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு இருக்க மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். மேல் பக்கம் ஒரு ஃபோல்டு, ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 4 சிங்கிள் கிளாத்தாக இருக்கும். எனக்கு டாப் போர்ஷனுடைய அகலம் 8.25 இன்ச்சு கிடச்சிருந்துச்சு இல்லையா. ஸோ நான் இதில் ஒரு மார்க்கிங்கும் 9.25 ஒரு மார்க்கிங்கும் கொடுத்துருக்கேன். 9.25 மார்க்கிங் கொடுத்ததுல இருந்து இதே மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் லைன் நான் போட்டுட்டு இந்த கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கிறேன். மேல் பக்கம் நமக்கு டபுள் ஃபோல்டு இருந்துச்சு இல்லை, அதையும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, பாட்டமுக்கு தேவையான லைனிங் நான் கட் பண்ணியிருக்கேன். இனி இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மடித்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். ஓகே, இனி நான் பாட்டம் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் எடுத்திருப்பீங்கல்ல, எடுத்த உடனே பேர்ல் ஸ்பின் குத்திருப்பீங்க, லைட்டாக அயன் பண்ணி விட்டுருப்பீங்க. உடனே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மடிப்பு வந்து கலையாமல் இருக்கும். ஓகே, இனி நான் பாட்டம் பார்ட்டுக்கு லைனிங் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். கெட்ட பக்கத்தில் வச்சு லைனிங் அட்டாச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஒரு சின்ன மாடல் வந்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா மாடல் எதுவும் வைக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ நல்ல துணி மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி பேர்ல் ஸ்பின் குத்திட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மாடல் வைக்கிறதுக்காக ஜஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கிளாத்தை சென்டரில் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு சென்டரில் பேர்ல் ஸ்பின் குத்திக்கணும்.
இனி இந்த கிளாத்தில் 3 சைடும் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேர்ல்ஸ் பின் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த கிளாத்தில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு சைடில் பேர்ல்ஸ் பின் குத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சிங் கொடுத்துக்க போகிறோம். இந்த 1/4 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக உங்களுக்கு அந்த வளைவுலாம் வரல அப்படின்னா 1/4 இன்ச்சு அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லைன்லேயே நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்துட்டு லைனிங்கை உள்பக்கமாக திருப்பிக்கிடணும். குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்தா தான் நமக்கு நெக் லைன் ஃபினிஷிங் நீட்டாக வரும். இனி இந்த இடத்துல கார்னரில் அப்படியே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். இதே மாதிரி பேக் சைடையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் சைடுடைய நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பேக் பீஸுடைய லைனிங்கை அப்படியே நம்ம முன்னாடி கொண்டு வந்து ஃப்ரண்ட் பீஸுடைய லைனிங் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நேராக இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கையால் நேராக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. துணி ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேர்ல்ஸ் பின் குத்திக்கோங்க. பேர்ல்ஸ் பின் வந்து ரொம்ப மேலே தள்ளியும் குத்தாதீங்க, ரொம்ப கீழே தள்ளியும் குத்தாதீங்க. மேலே தள்ளி குத்துனீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மேலே தள்ளி குத்தாமல் கொஞ்சமாக கீழே தள்ளி குத்திக்கோங்க. ஓகே, இப்போ ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த சிலிம்பல் எதுவுமே வெளியே தெரியாது. அடுத்த சைடும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேக் சைடு நெக்குடைய கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. பேர்ல்ஸ் பின் குத்திக்கோங்க, அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் சுற்றி ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இனி எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் டாட் பிடிச்சிக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடு 3 இன்ச்சு பிடிச்சிக்க போகிறேன், பேக் சைடு 4 இன்ச்சு பிடிச்சிக்க போகிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி மடித்து விட்டுட்டு கையால் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல நல்ல மடிப்பு வந்திருக்கும். ஸோ அதை மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, நான் ஃப்ரண்ட் சைடு 2 டாட்டும் பேக் சைடு 2 டாட்டும் பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்லீவுடைய கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி மடித்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷிங். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் சென்டரில் ஒரு நாச்சஸ் கொடுத்துருந்தோம்ல, அந்த சென்டர் நாச்சஸும் ஷோல்டரில் நம்ம தையல் போட்டிருப்போம்ல அந்த இடத்துல அந்த நாச்சஸை வச்சு நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவுடைய ஃப்ரண்ட் சைடு தான் நீங்கள் பாடி பீஸோட ஃப்ரண்ட் சைடு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாற்றி தைச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணுவோம். நீங்கள் அந்த ஸ்லீவுடைய கிளாத் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 இன்ச்சு அங்கங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கையில் வந்து டபுள் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஷோல்டரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஷோல்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பக்கம் ஷோல்டரில் இருந்து அந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் தைக்கணும். துணியை இழுத்துறாதீங்க. ஒரு துணிக்கு மேலே ஒரு துணி இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கொஞ்சம் தூரமாக தையுங்க. ஸ்லீவ் நம்ம எப்பயுமே டபுள் ஸ்டிச்சிங் கொடுப்போம். இன்னொரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு தைக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் நம்ம ஈஸியாக தைச்சிடலாம் இன்னொரு ஸ்டிச்சிங். நான் 2 ஸ்லீவும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பாடி பீஸையும் பாட்டம் பீஸையும் ஜாயின் பண்ணணும். பாடி பீஸுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே பாட்டம் பீஸுடைய நல்ல பக்கத்தை இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இதில் டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல ஸ்டிச்சிங் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாடி பீஸ் வர மட்டும் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடம் வரையும் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டை ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பாட்டம் பார்ட்டை அதுக்கப்புறமா தனியாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த இடம் வரையும் கரெக்டாக நிப்பாட்டிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு. அதுக்கு அப்புறமா லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல துணியை மட்டும் கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். நல்ல துணியாக ஒரு ஸ்டிச்சிங் நம்ம கொடுத்துட்டு அந்த துணியை உள்ளே லைட்டாக தள்ளி விட்டுட்டு லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி எடுக்கணும். மேலே லைனிங்கை மட்டும் எடுத்துட்டு அப்போல ஸ்டிச் பண்ணல அதே மாதிரி லைனிங்கையும் கீழே இருந்து மேல் நோக்கி நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவில் இருந்து திருப்பியும் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். இது நம்ம எதோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு ஸ்டிச்சிங் நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு கொஞ்சம் கீழே வர ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. இது டபுள் தையலானாலும் கொடுத்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, பாக்ஸ் பீட்டட் சுடிதார் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கில் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கலாம். தேங்க்யூ.